ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2024 சம்பந்தப்பட்ட நியூஸ் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? டிஎன் செட் 2024. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன் செட் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தோம்னா, யாரெல்லாம் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்களோ வித் 55% மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களோ அவங்களாம் வந்து இந்த டிஎன் செட் 2024க்கு எலிஜிபிள். இந்த டிஎன் செட் குவாலிஃபை ஆனா என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்ஸ் நீங்க டிஎன் செட் குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, நீங்க தமிழ்நாடு இருக்கிற ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமா ரன் பண்ற டிகிரி காலேஜுக்கு நீங்க டிகிரி காலேஜ் லெக்சரா கூட நீங்க ஜாயின் பண்ணலாம். புரியுதுங்களா? அதனால இந்த டிஎன் செட் எக்ஸாம் யாரெல்லாம் பிஜி முடிச்சிருக்கீங்களோ அவங்களாம் கம்பல்சரி இந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. புரியுதுங்களா? இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகுது, ஏப்ரல் 30 எண்ட் ஆகுது. ஸ்டார்டிங் டேட்டு ஏப்ரல் 1, எண்ட் டேட்டு ஏப்ரல் 30 லாஸ்ட். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். அப்புறம் இந்த எக்ஸாமுக்கு ஃபீஸ் என்ன கட்டணுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இருக்குங்க. ஜென்ரல் கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு 2500, பிசி எம்பிசி கேட்டகரி அவங்களுக்கு 2000, எஸ்சி எஸ்டி பிஹெச் கேட்டகரி அவங்களுக்கு 800 ருபீஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஜெண்டரா இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ காஸ்ட் அப்படின்னு இருக்கு. புரியுதுங்களா? இது அந்த யூனிவர்சிட்டி யார் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி. இந்த யூனிவர்சிட்டி அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. அவங்க இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நோட்டிபிகேஷனை நீட்டா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? அப்புறம் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். இந்த டிஎன் செட் 2024 எக்ஸாம் எப்படி நடக்கும்? இது ஆன்லைன் நடக்குமா ஆஃப்லைன் நடக்குமான்னு பார்த்தோம்னா, இப்போ கொஞ்சம் ஸ்டேட்ல எல்லாமே இந்த செட் எக்ஸாம் எப்படி நடக்குதுன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு செட் எக்ஸாம் நடக்குது. சிபிடி எக்ஸாம்னு சொல்றாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஒருவேளை ஆஃப்லைன் எக்ஸாம் நடக்கலாம். அது நம்மளுக்கு இன்னும் எக்ஸாம் கிட்ட வர நம்மளுக்கு சிபிடி எக்ஸாமா ஆர் ஆன்லைன் எக்ஸாமா இல்லைன்னா ஆஃப்லைன் எக்ஸாமா நம்மளுக்கு நம்ம வெப்சைட்டை நீட்டா டிஸ்பிளே பண்ணுவாங்க. புரியுது? அப்புறம் எக்ஸாமினேஷன். இந்த டிஎன் செட்ல வந்து 2 பேப்பர் இருக்கு. மொத்தம் நம்மளுக்கு 300 மார்க்ஸ். 300 மார்க்ஸ்ல பேப்பர் 1க்கு 100 மார்க்ஸ், பேப்பர் 2க்கு 200 மார்க்ஸ். பேப்பர் 1 அப்படின்னு பார்த்தா ஜெனரல் பேப்பர். ஜெனரல் பேப்பர்னா டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட். டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட். டோட்டலா இந்த பேப்பர் 1ல 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ். 50 into 2 100 மார்க்ஸ். பேப்பர் 2 சப்ஜெக்ட். நீங்க மாஸ்டர் லெவல்ல நீங்க எந்த சப்ஜெக்ட்ல மாஸ்டர் இருக்கீங்களோ அதுல பேப்பர் 2 கனெக்ட் பண்ணாங்க. அதுல மொத்தம் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 200 மார்க். 100 into 2 டோட்டல் நம்மளுக்கு 200 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் பேப்பர் 100, செகண்ட் பேப்பர் 200. டோட்டல் நம்மளுக்கு 300 மார்க்ஸ்க்கு எக்ஸாமினேஷன். எஸ்சி எஸ்டி ஒரு கட் ஆஃப் இருக்கும். பிசி அவங்களுக்கு ஒரு கட் ஆஃப் மார்க்ஸ் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஓசி கேட்டகரி அவங்களுக்கு ஒரு கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கும். ஜென்ரலா ஓசி கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி அவங்களுக்கு 60% அபோவ் வரணும் மார்க்ஸ். 60% அபோவ் இருக்கணும். இது டிஎன் செட் எக்ஸாம்ல. அதே பிசி எம்பிசி அவங்களுக்கு 50% அபோவ் இருக்கணும். எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு 40 அபோவ் இருக்கணும். ஓசி ஜென்ரல் கேட்டகரி அவங்களுக்கு 60 அபோவ், பிசி அவங்களுக்கு 50 அபோவ், நெக்ஸ்ட் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு 40 அபோவ். பட் இங்க ஒன் திங் அப்படின்னு பார்த்தோம்னா பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி எப்பவுமே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. 300 மார்க்ஸுக்கு மேக்ஸிமம் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க வந்து கேஸ்ட் பேஸ்டு நீங்க வந்து பர்சன்டேஜ் கால்குலேஷன் பண்ணி ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா நீங்க குவாலிஃபை ஆக முடியாது. இந்த எக்ஸாம் கிடையாது, எந்த எக்ஸாம் அவ்வளவுதான். டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ, அந்த டோட்டல் மார்க்ஸ்க்கு நம்மளுக்கு எவ்வளவு வரும், பேப்பர் 1 எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், பேப்பர் 2 எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், அதை பொறுத்து தான் உங்களுடைய அவுட்புட் கூட இருக்கும். புரியுதுங்களா? அதனால சொல்றதுன்னா கேஸ்ட் கேட்டகரி பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பரேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதுக்கேற்ற எக்ஸாம் எழுதாதீங்க. ஹையஸ்ட் மார்க்ஸ் பேப்பர் 1 100 மார்க்ஸ், பேப்பர் 2ல 200 மார்க்ஸ். 200 மார்க்ஸ் நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ 100 மார்க்ஸ் நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்க அதை பத்தி தான் உங்களுடைய ரேங்க் கூட இருக்கும். இங்க ரேங்க்ன்றது என்னன்னா குவாலிஃபை ஆவறீங்களா இல்லையா, அதை பத்தி தான் இருக்கும். புரியுங்களா? நம்ம சேனல்ல இந்த டிஎன் செட் பேப்பர் 1 டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் சம்பந்தப்பட்ட கிளாஸஸ் நம்ம இந்த மந்த் எண்ட்ல கூட நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். யாராருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தா பேப்பர் 1, புரியுதுங்களா, அவங்களாம் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. யூஜிசி நெட் டிஎன் செட் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அதை ஜாயின் பண்ணுங்க. நம்ம ஆன்லைன்ல எடுக்கிற ஒவ்வொரு கிளாஸும் அந்த கிளாஸுக்கான வீடியோ லிங்க் அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல நம்ம வந்து போஸ்ட் பண்றோம். புரியுதுங்களா? யாரெல்லாம் இந்த டிஎன் செட் யூஜிசி நெட் ப்ரிப்பரேஷன் இருக்காங்களோ பேப்பர் 1 சம்பந்தப்பட்ட வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் டிஎன் செட் இருந்துச்சுன்னா தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் ஓரியன்டட் கிளாஸஸ் இருக்கும். இல்லைன்னா ஏபி செட்னு இருந்துச்சு வச்சுங்களேன், அப்போ தெலுங்கு பிளஸ் இங்கிலீஷ் கண்டென்ட் இருக்கணும். உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு ஆந்திரா கண்டென்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம்
இந்த டிஎன் செட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிற யாராவது இருக்காங்களோ, இல்லை ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணல, எப்படி ப்ரிப்பேர் ஆகுது, பேப்பர் ஒன்று எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி அங்கே நீங்கள் வந்து உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இருக்குது, கொஞ்சம் மெட்டீரியல்ஸ், அந்த மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ப்ரீவியஸ் இயர்ஸில் நடந்த டிஎன் செட்டு, ப்ரீவியஸ் இயர்ஸில் நடந்த யூஜிசி செட் கொஷின்ஸ் நம்மகிட்ட நியர்லி 5000 கொஷின்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையாக இருந்தால் அந்த வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ வெரி மச்.